இன்னைக்கு வீடியோவில் ஜேசிசி அதாவது ஜாக்சன் கிராஸ் சிலிண்டரோட பிரின்சிபல்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அதோட யூசஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜேசிசி இந்த 3 விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. நம்ம ரிஃப்ராக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெறும் ஸ்பெரிக்கல் பவர் இருக்க பேஷண்ட்டுக்கு ஜேசிசி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு அஸ்டிக்மேட்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அண்ட் நம்ம அஸ்டிக்மேட்டிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த சிலிண்ட்ரிக்கல் பவரோட ஆக்சஸ் ரெஃபைன் பண்ண முடியும். அண்ட் அந்த சிலிண்ட்ரிக்கல் லென்ஸோட பவர் கரெக்டாக இல்லையா அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஜேசிசி காம்பினேஷன் ஆஃப் 2 சிலிண்டர்ஸ். அதாவது ஜேசிசியோட ஒரு சைடில் ப்ளஸ் சிலிண்டரும் இன்னொரு சைடில் மைனஸ் சிலிண்டரும் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை நம்ம ஸ்பெரோசில் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜேசிசியில் யூஸ்வலாக 2 மார்க்கிங்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சைடில் ரெட் அண்ட் இன்னொரு க்ரீன். ரெட் மார்க்கிங் யூஸ்வலாக மைனஸ் சிலிண்டரையும், க்ரீன் மார்க்கிங் ப்ளஸ் சிலிண்டரையும் குறிக்கும். ஜேசிசியில் இருக்க ஸ்பியர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா அந்த ஜேசிசியில் இருக்க சிலிண்டரில் பாதியும் அண்ட் நெகட்டிவ் சைனும் இருக்கும். கிளினிக்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற ஜேசிசி 2. ஒன்று 0.25 ஜேசிசி, இன்னொன்று 0.5 ஜேசிசி. ஸோ இந்த 4 காம்பினேஷன்ஸில் தான் ஜேசிசி மேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸ்பெரிக்கல் ஈக்விவலண்ட் ஆஃப் ஜேசிசி எப்போவுமே 0 தான். இந்த 4த்தில் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அதோட ஸ்பெரிக்கல் ஈக்விவலண்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 0 தான் இருக்கும். ஜேசிசி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு அதோட கான்செப்ட் புரியணும். ஒரு அஸ்டிக்மேட்டிசம் சர்ஃபேஸ் இல்லை டாரிக் சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல ஸ்டெர்ம்ஸ் கொனாய்ட் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்னென்னா, டாரிக் சர்ஃபேஸில் நமக்கு 2 மெரிடியன் இருக்கும். ஒன்று ஹாரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது வெர்டிக்கல் மெரிடியன் அண்ட் ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது ஹாரிசாண்டல் மெரிடியன். ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கல் மெரிடியன் கன்வர்ஜ் ஆகி ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் நமக்கு கொடுக்கும். அது ஒரு ஹாரிசாண்டல் லைனாக இருக்கும். அதே மாதிரி ஹாரிசாண்டல் மெரிடியன் கன்வர்ஜ் ஆகி அதோட ஃபோக்கல் பாயிண்டில் நமக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் கிடைக்கும். ஸோ இந்த ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனுக்கு நடுவில் இருக்க இந்த கேப் தான் நம்ம ஸ்டெர்ம்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்வலுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன். அந்த இடத்துல தான் நமக்கு இமேஜ் லீஸ்ட் பிளர்டாக தெரியும். இந்த இமேஜ் நமக்கு ரெட்டினால ஃபார்ம் ஆகணும். இப்போ ஜேசிசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நான் எடுத்திருக்க ஐ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்டிக்மேட்டிசம் ஐன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மெரிடியன் இருக்கும். ஸோ 2 ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். இந்த ஐயில் எல்லோ கலரில் இருக்கிறது சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன். ஸோ அது ரெட்டினால தான் இருக்குது. அண்ட் ரெட்டினாக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மெரிடியனோட ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம ஜேசிசி எடுத்துப்போம். நான் எடுத்திருக்கிறது 0.25 ஜேசிசி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக்சிஸும் மெரிடியனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இப்போ இந்த ஜேசிசியில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆக்சஸில் மைனஸ் சிலிண்டர் இருக்குது, அதாவது -0.25 சிலிண்டர் ஆக்சஸில் இருக்குது. ஸோ இதோட பவர் மெரிடியன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹாரிசாண்டலில் தான் ஆக்ட் ஆகும். இப்போ அப்படியே அந்த ஸ்டெர்ம்ஸ் கொனாய்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் மெரிடியனில் என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகுது. அதை நான் சர்க்கிள் வச்சு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஜேசிசியோட ஹாரிசாண்டல் ஆக்சஸ், அதாவது பிளாக் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் சிலிண்டர் இருக்குது. ஸோ இதோட பவர் எங்கே இருக்கும், அதாவது அதோட மெரிடியன் எங்கன்னா 90 டிகிரி. ஸோ வெர்டிக்கலில் ப்ளஸ் சிலிண்டர் இருக்கும். நமக்கு ஸ்டெர்ம்ஸ் கொனாய்டில் தெரியும் வெர்டிக்கல் ரேஸ், அதாவது வெர்டிக்கல் மெரிடியன் தான் ஃபர்ஸ்ட்டு கன்வர்ஜ் ஆகும் அண்ட் ஹாரிசாண்டல் மெரிடியன் தள்ளி போய் கன்வர்ஜ் ஆகும். வெர்டிக்கல் மெரிடியன் ஹாரிசாண்டல் லைனையும் ஹாரிசாண்டல் மெரிடியன் வெர்டிக்கல் லைனையும் ஃபார்ம் பண்ணும். இப்போது இந்த ஜேசிசியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறப்போ என்ன ஆகும்னா, ரெட்டினாக்கு முன்னாடி இருக்கிற ஃபோக்கல் பாயிண்ட்டும் ரெட்டினாக்கு பின்னாடி இருக்க ஃபோக்கல் பாயிண்ட்டும் தள்ளி போகும். ஏன்னா ஹாரிசாண்டல் மெரிடியன் ஃபார்ம் பண்ணுற வெர்டிக்கல் லைனுக்கு நம்ம மைனஸ் பவர் கொடுக்குறோம். அதே மாதிரி வெர்டிக்கல் மெரிடியன் ஃபார்ம் பண்ணுற ஹாரிசாண்டல் லைனுக்கு ப்ளஸ் பவர் கொடுக்குறோம். ஸோ இதனால் இந்த ஸ்டெர்ம்ஸ் இன்டர்வல் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இமேஜோட கிளாரிட்டியும் பிளர்டாக இருக்கும். ஜேசிசியில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்ம எந்த பொசிஷன் ஜேசிசியில் ஃப்ளிப் பண்ணும் போதும் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ஃபோக்கல் பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம ஆல்டர் பண்ணுறோம், தவிர சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன் ரெட்டினால தான் இருக்கும். இப்போது இந்த ஜேசிசியை ஃப்ளிப் பண்ணுறோம். ஃப்ளிப் பண்ணுறப்போ வெர்டிக்கல் மெரிடியனில் நமக்கு மைனஸ் சிலிண்டர் இருக்குது, ஹாரிசாண்டல் மெரிடியனில் ப்ளஸ் சிலிண்டர் இருக்குது.
ஸோ வேர்ட்டிக்கல் மெரிடியன்லேருந்து வர ஹாரிசாண்டல் இமேஜ்க்கு நம்ம மைனஸ் பவர் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹாரிசாண்டல் மெரிடியனில் கிடைக்கிற வேர்ட்டிக்கல் இமேஜ் ரெட் கலரில் மார்க் பண்ணுற இமேஜ்க்கு நம்ம ப்ளஸ் பவர் கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுக்குறப்போ 2 ஃபோக்கல் பாயிண்ட்டும் க்ளோஸராக வரும். ஸோ ஸ்டர்ம்ஸ் இன்டர்வல் சின்னதாக இருக்கும், இமேஜ் கிளாரிட்டியும் பெட்டராக இருக்கும். ஸோ பேஷண்ட் எந்த லென்ஸில் வந்து ஸ்டர்ம்ஸ் இன்டர்வல் கம்மியாக இருக்கோ அந்த பொசிஷனை தான் பேஷண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் இமேஜ் கிளாரிட்டி வந்து பெட்டராக இருக்கும். சிலிண்டர் அண்ட் பவர் ரிஃபைன்மெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்க சிலிண்டர் வந்து -1 at 180 டிகிரி. இதை ரிஃபைன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க JCC 0.25 கிராஸ் சிலிண்டர். ஸோ பேஷண்ட்டுக்கு நம்ம JCC ரிஃபைன் பண்ணுறப்போ கொடுக்க வேண்டிய டார்கெட் பெஸ்ட் கரெக்டட் விஷுவல் அக்யூரேட்டிக்கு முன்னாடி லைன் கொடுக்கணும். அப்போ தான் ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ ஆக்சஸ் நமக்கு தெரியும் 180 டிகிரிக்கு நம்ம ரிஃப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். JCCயோட ஹேண்டில் இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக வைக்கணும். ஸோ இந்த ஹேண்டில் 180 டிகிரிக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது பொசிஷன் 1. இதை ஃப்ளிப் பண்ணி பொசிஷன் 2. பேஷண்ட்டை 2 பொசிஷனில் எது பெட்டர்னு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் இந்த பொசிஷன், அதாவது பொசிஷன் 2 பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா JCCயில் இந்த ரெட் மார்க்கிங்ஸ் வந்து மைனஸ் சிலிண்டரை குறிக்குது. அதே மாதிரி இந்த க்ரீன் மார்க்கிங் ப்ளஸ் எல்லாம் குறிக்குது. நம்ம எடுத்திருக்க லென்ஸ், இந்த பின்னாடி இருக்க ட்ரையல் ஃப்ளேமில் இருக்க லென்ஸ் வந்து மைனஸ் லென்ஸ் அப்படின்றதுனால JCCயில் இருக்க இந்த மைனஸ் மார்க்கிங்க்கு இந்த லென்ஸை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். சிலிண்டரை எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு டேபிள் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த -1 சிலிண்டருக்கு ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து 5 டிகிரிஸ். ஸோ 180லேருந்து நான் இப்போது 175க்கு சிலிண்டரை ரொட்டேட் பண்ணிட்டேன். அகெயின் இப்போ 175 ஆக்சிஸ்க்கு பேரலாக JCCயோட ஹேண்டில் வச்சு இந்த பொசிஷன் 1 பெட்டராக இருக்கா இல்லை பொசிஷன் 2 பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் இதில் பொசிஷன் 1 பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அகெயின் மைனஸ் மார்க்கிங் இந்த சைடு இருக்குது, ஆக்சிஸ் ரொட்டேஷன் 5 டிகிரி. ஸோ 170 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். மறுபடியும் பொசிஷன் 1, அதாவது 170 ஆக்சிஸ்க்கு என் ஹேண்டில் நான் பேரலாக வச்சு பொசிஷன் 1 இல்லை பொசிஷன் 2 பெட்டரான்னு கேட்குறேன். ஸோ பேஷண்ட்டு நம்ம இந்த கொடுக்குற 2 பொசிஷனுமே வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னால் தான் JCCயோட ஆக்சிஸ் நியூட்ரல் பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சே எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து 170 டிகிரியில் நான் 2 பொசிஷன் காமிக்கிறப்போவும் பேஷண்ட்டுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம ரிஃபைன் பண்ணியிருக்க ஆக்சஸ் வந்து 170. இதுதான் கரெக்ட் ஆக்சஸ். இப்போ நம்ம பவரை ரிஃபைன் பண்ணலாம். பவர் ரிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம JCCயோட இந்த மார்க்கிங்ஸை வந்து சிலிண்டரோட மார்க்கிங்ஸ்க்கு பேரலாக வைக்கணும். ஸோ இது பொசிஷன் 1, இதை ஃப்ளிப் பண்ணால் பொசிஷன் 2. இந்த வாட்டி நம்ம என்ன ஆக்சுவலாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 கூட நம்ம எக்ஸ்ட்ரா சிலிண்டரை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே -0.25 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வைக்கிறப்போ இந்த சிலிண்டரோட ஸ்ட்ரென்த் வந்து -1.25. இதை ஃப்ளிப் பண்ணி வைக்கிறப்போ இந்த மைனஸ் சிலிண்டர்லேருந்து 0.25 வந்து டிடெக்ட் பண்ணுறோம். அப்போது -0.75 ஆயிரும் இந்த சிலிண்டர். ஸோ பேஷண்ட்டை பொசிஷன் 1 பெட்டராக இருக்கா பொசிஷன் 2 பெட்டராக இருக்கான்னு கேட்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் இந்த பொசிஷன் 2 பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ 1 கூட நம்ம இந்த -0.25 ஆட் பண்ணும்போது நமக்கு 1.25 -1.25 சிலிண்டர் கிடைக்கும். ஸோ இந்த லென்ஸை எடுத்துகிட்டு 1.25 சிலிண்டரை ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம ரிஃபைன் பண்ண ஆக்சஸில். அகெயின் இந்த லென்ஸ்க்கும் நம்ம JCCயை அதோட மார்க்கிங்ஸ்க்கு பேரலாக வச்சு பொசிஷன் 1 பெட்டராக இருக்கா பொசிஷன் 2 பெட்டராக இருக்கான்னு கேட்கணும். ஸோ பேஷண்ட்டு நியூட்ரலிட்டி பாயிண்ட் எப்போ ரீச் ஆகும் அப்படின்னா இந்த 2 பொசிஷனுமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம ரிஃபைன் பண்ண பவர் வந்து கரெக்ட். இல்லை பேஷண்ட் வந்து அகெயின் இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ரிஃபைன்மெண்ட் நம்ம இன்னும் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ நம்ம இப்போது சிலிண்டரோட பவரும் ஆக்சஸும் ரிஃபைன் பண்ணியாச்சு. பட் இதை நம்ம ஃபைனல் ப்ரெஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறப்போ ஸ்பியரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். ஜேசிசியில் பவர் ரிஃபைன்மெண்ட் 0.25க்கு மேலே நம்ம சிலிண்டர் கரெக்ட் பண்ணுறப்போ நம்ம ஸ்பியரும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன் ரெட்டினால் இருக்கும். நான் இங்கே எடுத்திருக்க ஜேசிசி வந்து 0.25. ஸோ என்னோட சிலிண்ட்ரிக்கல் கரெக்ஷன் வந்து 1லேருந்து 1.25. 0.25 வந்து நெக்லிஜிபிள். ஸோ நம்ம ஸ்பியரை வந்து இங்கே ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேஷண்ட்டோட ரிஃப்ராக்ஷன் -1 ஸ்பெரிக்கல், -1 சிலிண்ட்ரிக்கல் அட் 180 டிகிரி. இப்போ நம்ம ஜேசிசியில் ரிஃபைன் பண்ணுறப்போ பேஷண்ட் வந்து -8 ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் 0.5 ஜேசிசியில். ஸோ ஆஃப்டர் ஜேசிசி -1 spherical with -1.5 cylindrical at 180 degree. ஸோ இப்போ நம்ம சிலிண்ட்ரிக்கலை கரெக்ட் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம எப்படி ஸ்பெரிக்கலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் ரூல் ஆஃப் தம் அப்படின்ற ஒன்று நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் சேஞ்சஸ் 0.5 இல்லை 0.5க்கு மேலே போகிறப்போ add sphere of half that value and opposite sign to keep spherical equivalent constant. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 0.5 சேஞ்சஸ் நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் பவருக்கு கொடுக்குறப்போ 0.25 ஸ்பியரை வந்து ஸ்பெரிக்கலில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட் பண்ணுற ஸ்பெரிக்கல் வந்து யூஸ் பண்ணுற சில்லோட ஆப்போசிட் சைனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்பெரிக்கல் ஈக்குவலண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேஷண்ட்டோட ரிஃப்ராக்ஷன் ஜேசிசிக்கு முன்னாடி -1 ஸ்பெரிக்கல் அண்ட் -1 சில் அட் 180. இப்போ ஜேசிசி நம்ம ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல் வந்து 0.5 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ -1.5 இருக்குது. ஸோ 0.5 ஆட் பண்ணதுனால 0.5யோட பாதி நம்ம எடுத்துக்கிட்டால் 0.25. நம்ம யூஸ் பண்ணுற செல் வந்து இங்கே மைனஸ் சிலிண்டர். ஸோ ஸ்பியரில் ஆட் பண்ணுறப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே +0.25. ஸோ இந்த +0.25 -1 கூட நம்ம சம் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது -0.75 ஸ்பெரிக்கல். ஸோ ஸ்பெரிக்கல் எழுதிட்டு நம்ம கொண்டு வந்த சிலிண்டர் அண்ட் ஆக்சஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதோட ஸ்பெரிக்கல் ஈக்குவலண்ட் எடுத்தாலும் ரிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெரிக்கல் ஈக்குவலண்ட் எடுத்தாலும் ரெண்டுத்தோட வேல்யூ வந்து சேமாக இருக்கணும். ஜேசிசி யூஸ் பண்ணி அஸ்டிக்மேட்டிசம் இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்பெரிக்கல் பவர் ரிஃபைன் பண்ணிட்டேன். -1 இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஜேசிசியை நம்ம 4 பொசிஷனில் வந்து காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 90 and 180, அடுத்தது 40 and 135. ஸோ ஜேசிசியோட ஆக்சஸை அந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து 180ல் +90ல் இருக்குது. இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணுறோம். இப்போ +180லையும் -90லையும் இருக்குது. அண்ட் இப்போது 40 and 135. ஸோ ஜேசிசியோட ஹேண்டில் வேர்ட்டிக்கலாக வைக்கிறப்போ நமக்கு அது கிடைக்கும். இது பொசிஷன் 3, இது பொசிஷன் 4. நம்ம ஃப்ளிப் பண்ணி காமிச்ச 4 பொசிஷன்ஸ்லேயும் பேஷண்ட்டுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு அஸ்டிக்மேட்டிசம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஸ்பெரிக்கல் பவர் தான் அவங்களோட ஃபைனல் ரிஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் வந்து 180 டிகிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க 90 and 180ல் வச்சு காமிக்கிறப்போ, அண்ட் 135 டிகிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க 135 and 40ல் ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறப்போ அப்படின்னா பேஷண்ட் ப்ரிஃபர் பண்ண அந்த 2 ஆக்சிஸுமே எடுத்து அதுக்கு மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 180க்கும் 135க்கும் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்போ 157.5 டிகிரிஸ் இருக்குது. நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஜேசிசி 0.25 அப்படின்றதுனால -0.25 சிலிண்டரை 160 ஆக்சஸ், அதாவது 157.5 நம்ம ரவுண்ட் அப் பண்ணால் 160 வரும். ஸோ 160 ஆக்சஸில் இந்த சிலிண்டரை ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சஸை ரிஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் பவர் ரிஃபைன் பண்ணி ஃபைனல் சிலிண்டரை கண்டுபிடிக்கணும்.